நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஓகே, IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ கேப்சூலை பயன்படுத்தி ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ கேப்சூலை டெய்லியும் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. வாரத்தில் 2 வாட்டி, அப்படி இல்லைன்னா 3 தடவை. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபேஸ் பேக் வந்து விட்டமின் இ கேப்சூலை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ கேப்சூலை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் பேக் போடுறதுனால உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டோடு இருக்கும். உங்கள் ஃபேஸ் ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் இ கேப்சூலை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இது வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஆயில் ஸ்கின் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூலை பயன்படுத்தாதீங்க. அண்ட் விட்டமின் இ கேப்சூல்ஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லா கலரும் வந்து எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. ஒரு கலர் ஒரு ஃபேஸ்க்கான பேக் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிங்க் கலரில் இருக்கக்கூடிய விட்டமின் இ கேப்சூல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய விட்டமின் இ கேப்சூல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோல்டு கலரில் இருக்கக்கூடிய விட்டமின் இ கேப்சூலை பயன்படுத்தி உங்கள் ஃபேஸில் நீங்கள் மாஸ்க் போடுறதுனால உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ரெமிடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லைட் கோல்டு கலரில் இருக்கக்கூடிய விட்டமின் இ கேப்சூலை நீங்கள் பயன்படுத்தி மாஸ்க் போடுறதுனால உங்களுடைய ஃபேஸில் இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூலை பற்றி நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பயன்படுத்தி நீங்கள் மாஸ்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் எப்படி போடுறது, என்ன பொருள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து நம்ம எடுத்துப்போம். நான் இப்போ வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தான் அந்த விட்டமின் இ கேப்சூலில் ஒரு ஹோல் போட்டு அந்த ஆயில் எடுக்கிறேன். இதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல் போடுறீங்க அப்படின்னா அந்த சேஃப்டி பின்னில் அந்த துருவெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய பாதிப்புகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்காங்க, பட் அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க, அது நல்லது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விட்டமின் இ கேப்சூலே கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ்க்கு இனஃபாக தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து நான் எடுத்துட்டேன். அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிற அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் தான் சேர்க்க போகிறோம். பால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பாலும் அந்த விட்டமின் இ கேப்சூலில் இருக்க அந்த ஆயிலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக மிக்ஸ் ஆகாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து அதாவது ஒரு நிமிஷம் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆயிலெல்லாம் வந்து அப்படியே மேலே இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ட்ராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த பாலும் விட்டமின் இ கேப்சூலும் வந்து ஓரளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து அது தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த ஆயில் வந்து செப்பரேட்டாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆனதுனால கொஞ்சம் தான் தனித்தனியாக இருக்குது. நான் நல்லா உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து காட்டன், அதாவது பஞ்சு இருக்கு இல்லையா, அதில் டிப் பண்ணி உங்களுடைய ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லேயர் காஞ்சதுக்கப்புறமா திரும்ப அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பால் வந்து காலியாகிற வரைக்கும் உங்களுடைய ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா போய் உங்கள் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பால் அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சூல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா,
இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் தேனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூல் பாலை பயன்படுத்தி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் பேக் போடுறதுனால உங்களுடைய ஃபேஸில் வந்து இந்த டேன் இஷ்யூ கூட வராமல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து மோஸ்ட்லி ஆயில் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ஸ்கிப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இது ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரியான ஃபேஸ் பேக், ஹோம் ரெமிடிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் உங்ககிட்டேருந்து பை சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே, எவ்வளவோ பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. குழந்தைங்களுக்கு வந்து இந்த 24 மணி நேரத்தில் வந்து எது